Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம தமிழ்நாடு MBBS 2025-26 கான 7.5% கான ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்துருச்சு. இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. மொத்தமாக நம்ம டோட்டல் சீட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 7.5க்கு 495 MBBS. இது கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட்டில் ரெண்டுலேயுமே சேர்த்து ஒரு 119 பிடிஎஸ் சீட் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து சீட்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அப்போ அதில் 495 சீட்டு சார் ஏன் சார் கவர்மெண்ட்டை தனியாக பிரிக்கலை, செல்ஃப் ஃபைனான்ஸ் தனியாக பிரிக்கலான்னு கேட்டிங்கன்னா அது பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபீஸ் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த 7.5 இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை ஒன்றாவே வச்சுக்கிறோம். அப்போது ஓசிக்கு ஒரு 31%னா இந்த 495ஓட 31% 154 சீட் கிடைக்குது. பிசிக்கு ஒரு 131 சீட்டு கிடைக்குது. அதே மாதிரி பிசிஎம்முக்கு ஒரு 17 சீட்டு, எம்பிசிக்கு ஒரு 99 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 15% அப்படிங்கிறனால 74 சீட்டு, எஸ்சிஏக்கு வந்து ஒரு 15 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 1%னா ஒரு 5 சீட்டு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ ரேங்க் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எவ்வளோ பேருக்கு என்னென்ன சீட் கிடைக்கும், என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது 154 வரைக்கும் இருக்கிறவங்க ஓசியாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அவங்க யாராக இருந்தால் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் அப்போ 154வது ரேங்க் வந்து 457. அப்போ 457 தான் ஓசியோட கட் ஆஃப். இப்போது இந்த 154ல் 55 சீட்டை வந்து பிசியே எடுத்துருக்குறாங்க. பிசிக்கு அலாட் ஆனது ஒரு 132 சீட்டு. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 187வது ரேங்க் பிசியில் இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அப்போ 187வது ரேங்க் என்ன மார்க் அப்படின்னா 407. அப்போ 407 மார்க் தான் கட் ஆஃப் பிசிக்கு. பிசிஎம்மில் அவங்க வந்து இந்த 154 சீட்டில் ஒரு 7 சீட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிசிஎம் கேட்டகரிக்கு அலாட் ஆகிருந்தது 17 சீட். அப்போ 17 + 7 24 சீட்டு. பிசிஎம்மோட ரேங்க் 24வது ரேங்க் என்னென்னா 402. நெக்ஸ்ட் வந்து எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99 அவங்களுக்கு அலாட் ஆனது. பட் வந்து இந்த எம்பிசி வந்து இந்த 154 ஒரு 81 சீட் அவங்களே எடுத்துடுறாங்க. ஓப்பன் கேட்டகரி இட்ஸ் ரியலி கிரேட். அப்போ 81 + 99னா எம்பிசிக்கு 180 சீட் கிடைக்குது. இப்போ 180வது ரேங்க் எம்பிசியில் எவ்வளோன்னா 431. அதே மாதிரி எஸ்சிக்கு ஓப்பன் கேட்டகரியிலேருந்து ஒரு 6 சீட்டும் கம்யூனிட்டிக்காக ஒரு 74 சீட்டும் கிடைக்குதுன்னா அப்போ மொத்தமாக 80 சீட்டு. 80வது ரேங்க் வந்து 397. தென் எஸ்சிஏக்கு ஒரு 15 சீட்டு கம்யூனிட்டிக்காகவும் 2 சீட்டு ஓப்பன் கேட்டகரியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ 17 சீட்டு. அப்போ எஸ்சிஏவோட கட் ஆஃப் வந்து 392. எஸ்டிக்கு வந்து ஒரே ஒரு சீட் அவங்க எடுக்கிறாங்க, 454 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சீட் எடுக்கிறாங்க. ஸோ 5 + வந்து 1 பார்த்தீங்கன்னா 6 சீட்டு. இப்போ 389 கட் ஆஃப். சி எகெயின் இது பியூர் கால்குலேஷன்ஸ். பட் 7.5 பொறுத்தவரையில் எல்லோரும் சீட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இது ஃபைனலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது பியூர் கால்குலேஷன். இந்த ரெஃபரன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் இஸ் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஃபைனல் அலாட்மெண்ட் தான் ஃபைனல். இதை வச்சு எந்த கிளைமும் வேண்டியதில்லை. ஆனால் பட் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற பியூர் கால்குலேஷன். அப்போது 7.5%ல் 2025-26க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓசிக்கு 457, பிசிக்கு 407, உங்களுக்கு பிசிஎம்க்கு 402, தென் எம்பிசிக்கு 431. ஒன்ஸ் அகெயின் எம்பிசி கட் ஆஃப் வந்து பிசி கட் ஆஃப் விட அதிகமாக இருக்குது. இதில் அகெயின் எஸ்சிக்கு 397, எஸ்சிஏக்கு 392, எஸ்டிக்கு வந்து 389. ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த கட் ஆஃபோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். உங்களோட கிளியர் கட் பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இந்த மார்க் வாங்கியிருக்கிற மதிப்பெண் வாங்கியிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மார்க் கம்மியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம எப்பவும் போல் வந்து நான் சொல்கிற மாதிரி நம்ம விழுந்து கிடக்கிறதுக்கு யானை கிடையாது. எந்திரிச்சு ஓடுற குதிரை. தைரியமாக எந்திரிச்சு ஓடி வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.